ஹே ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான், சிஇஓ ஹஸ்பண்ட். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேயா? அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷன். இது வந்துட்டு ரியாலிட்டியில் நடக்கவே போகிறது கிடையாது. ஸோ ஸ்டோரியாக பார்த்துட்டு அப்படியே விட்டுறணும். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போகலாமா? ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்டு அப்படியே ஹால் பக்கம் வந்தால் உங்கள் பையன் ஜங்கு தான் அப்படியே அவனோட டாய்ஸ் எல்லாம் செதறி கிடக்கு. அவன் நடுவில் உட்காந்துட்டு ஒரு ட்ரெயினை மட்டும் வச்சு விளையாண்டுருக்கான். உங்களுக்கு பார்த்த உடனே, ஐயோ இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான், எனக்கு நிறையா வேலை கொடுக்குறான், ஏண்டான்னு இப்படி இருக்க, அப்படியே உங்கள் அப்பா மாதிரி, சே இதெல்லாம் எடுத்து வை, அம்மா அம்மா என்னை தூக்கு. ஆமாம், இது ஒன்று தான் இப்போது, போ அந்த சைடு, நானாச்சும் எடுத்து வைக்கிறேன். வர வர உனக்கு சேட்டை அதிகமாகிடுச்சிடா. இப்படி சொல்லிக்கிட்டே நீங்கள் அதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க ஒரு பாக்ஸில். அப்போ பார்த்தா ஜங்கு உங்கள் பக்கத்தில் இல்லை. அவன் அப்படியே நடக்கிறங்கிற பேரில் கீழே விழுந்திருப்பான். அவன் ரொம்ப சத்தமாக அழுகிறான். ஐயோ ஏண்டா இப்போ எதுக்கு நீ அங்கே போய் விழுந்த? அச்சோ பாவம் என் குழந்த. சரி 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 அழுகாதீங்க, அழகு மட்டும் இல்லை. சரி இங்கே வா பாவம் பாரு அடிபட்டுருச்சா? இங்கே காயமாயிடுச்சான்னு பார்க்கலாம், முட்டி காட்டுங்க. இல்லை நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, இல்லைன்னா உன் அப்பா என்னை கொன்று போட்டுருவான். உன் மேலே உயிராக இருக்கான், உன் மேலே ஒரு காயம் பட்டாலும் அவ்வளோதான் அண்ணா. ஆனாலும் பாவம் இல்லை என் பையன். சரி வாங்க ஒன்று தூங்க வைக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தூக்கிட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. அழகாக அவனை பெட்டில் போட்டு அப்படியே தட்டிகிட்ருக்கீங்க. அம்மா அப்பா எப்போ வரும் சொல்லு. அப்பா வருவார், நீ சீக்கிரம் தூங்கு. அவர் கண்டிப்பாக வருவார். அவர் வந்தால் நான் உன்னை எழுப்பி விட்றேன். நீ பண்ண மாட்ட அப்படின்ட்டு அவன் அழுக ஆரம்பிக்கிறான். டே இல்லைடா, நிஜமாக உங்கள் அப்பா வரும்போது நான் உன்னை எழுப்புறேன். அவர் கார் சத்தம் கேட்கும்ல. என்ன நீ இப்போ எதுக்கு நீ அழுகிற? உங்கள் அப்பாவை பார்க்காத மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா என் தங்கம்? ஆமாம். சரி ஓகே, அவர் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம், ஓகேயா? இல்லை எனக்கு அப்பா இப்போவே வேணும்மா. டே உனக்கு என்னடா வேணும்? இப்போலாம் நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டேங்கிற. ரொம்ப சேட்டை அதிகமாகிடுச்சு ஜுங்கு உனக்கு. இதெல்லாம் உங்கள் அப்பன் கொடுக்குற பாசம்தான். அவனை அடிக்கணும் முதல்ல. அவனால தான் நீ கெட்டு குட்டிச்சவராகிற. இரு டாடி வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் இரு. அம்மா நீ அப்பாவை திட்டு போறியா? ஆமாம், அப்புறம் என் புருஷனை நான் திட்டுறதுக்கே எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நீ அமைதியாக படுத்து தூங்குற இல்லைன்னு வையன். அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே அப்படியே தூரத்தில் கார் வர சத்தம் கேட்குது. ஜங்குக் வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்த பையன் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து அந்த பெட்டில் இருந்து வெளியே போய் குதிக்கிறான். டேய் கீழே விழுந்துடாத. ஐயோ உங்கள் அப்பா தான் வந்துட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க. அம்மா இது ஓப்பன் பண்ணு, இந்த டோரை ஓப்பன் பண்ணு. சரி வரேன். சரி போ. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக அந்த ஸ்டேஜில் இருந்து இறங்குறான். ஜங்குக்கு அவன் உள்ளே வந்திருப்பான். ஏய் விடுஞ்சான் வண்டியாடா, வா அப்பா வந்துட்டேன்டா அவனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக அவனோட பன்னீஸ் மேலே காட்டிட்டு அப்படியே அவனோட ஆர்ம்ஸை ஓப்பன் பண்ணுறான். ஜங்கு அழகாக வந்து அப்படியே அவனோட ஆர்ம்ஸ்குள்ளே அப்பா அப்படின்னு கட்டி பிடிக்கிறான். என் பையனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம். என்னடா அம்மா அடித்தாளா? இல்லை அம்மா அடிக்கலை, அம்மா என்ன நல்லா பார்த்துக்கிட்டா. அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் அப்படியே அந்த ஸ்டேஜில் இருந்தே பார்க்குறீங்க 2 பேர்த்தையும். இந்த அப்பா மகனுக்கெல்லாம் அவார்டு கொடுத்தா 2 பேரும் மிஞ்சிடுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் மேலே பார்த்து இருந்திருப்பான். அவங்கள பார்த்த உடனே அப்படி கண்ணடிக்கிறான். பாரு எப்படி கண்ணடிக்கிறான்னு. ஆமாம் அம்மா எதுக்கு அப்படி திருப்பிக்கிறா, என்னாச்சு? தெரியலப்பா, உன்னை திட்டணும்னு சொல்லிட்டு இருந்தா அம்மா. அப்படியா? என்ன திட்டணுமா? என்ன எதுக்கு அவள் திட்டுறா? சரி இரு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேலே வரான். பொண்டாட்டி ஜங்குக்கா தயவு செஞ்சு எதுவும் பேசிடாத. உன் பையன்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பியே, எந்நேரம் தெரிஞ்சிருக்கும்ல என் மூடு எப்படி இருக்குன்னு. முதல்ல நீ ஜங்குவை கொடு. என் பையன் டிவா எப்படி நீ என்கிட்ட கொடுன்னு கேட்கலாம்? நான் அருகும்போது என் பையன் என்கிட்ட தான் இருப்பான். நான் இல்லாத போது வேணா நீ வச்சுக்க. ஏண்டா? ஆமாம்
எனக்கு அப்பா கூட இருக்கணும். சங்கு, இப்போ அப்பா குளிக்கிறதுக்கு போயிடுவாரு, அப்போ நீ இருப்பியா? நம்ம 2 பேரும் வேணா சேர்ந்து குளிக்கலாமா? என்ன ஜங்குக் விளையாடுறியா? நைட் ஆயிடுச்சு. ஆமாம்ல, நைட் ஆயிடுச்சுடா. நம்ம வேணா இன்னொரு நாள் குளிக்கலாமா? அப்பா, இன்னொரு நாள் குளிக்கலாம்டா. உங்கள் அம்மா பாரு, அப்படியே என்ன கண்ணுலேயே எரிகிற மாதிரி பார்க்குறா. வேணாம், இன்னொரு நாள் நம்ம குளிக்கலாம். இப்போதைக்கு அம்மா சொல்கிறத கேட்டு அம்மா கூட இரு. என்ன? டாடி சொன்னது கேட்டல ஜங்கு, வா. எது டாடியா? ஜங்குக் போயிடு, ஏதாவது சொல்லிட போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குவை வாங்கிட்டு ரூம்குள்ளே போகிறீங்க. ஜங்குக்கும் உள்ளே தான் வந்திருப்பான். அவன் அப்படியே அவனோட கோட்டை கழட்டி அந்த பெட்டில் வீசிட்டு, நான் குளிச்சுட்டு வரேன்டி அப்படின்ட்டு உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு அந்த டையை கழட்டிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறான். எனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு. அம்மா, இப்போ ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி சவந்திருக்கு? ஏன் மூஞ்சி எங்கே சவந்திருக்கு? சவக்கலையா? அப்பெல்லாம் இல்லையே, நீ முதல்ல தூங்கு. அம்மா, நீ ஏன் இப்போ என்ன தூங்க வைக்கிறதுலே இருக்க? எனக்கு அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? டைம் ஆயிடுச்சுப்பா. நீ என்ன பண்ணுற, சீக்கிரம் தூங்கிடுவியா? அப்பாவை நம்ம வீக்கெண்டில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு வேலை வாங்கலாம், சரியா? அப்போ உன் கூட அவர் விளையாடுவார், உனக்கு ஊட்டி விடுவார், உன் கூடியே இருப்பார், சரியா? இப்போ தூங்கலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணை மூடுறான். நீங்கள் தட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பாப்அப் சவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக் அவன் டேபிளில் வச்சுருந்த ஃபோனில் தான் நிறையா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்குது. இது எதுக்கு இப்படி சவுண்ட் கேட்குது? பையன் தூங்கவும் முடியாது, இப்படி சவுண்ட் கேட்குது. ஜங்குக், ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு போய் அந்த ஃபோனை எடுக்கிறீங்க. என்ன இவ்வளோ நோட்டிஃபிகேஷன், இவ்வளோ மெசேஜஸ், ஒரே ஒரு நம்பரில் இருந்து அசிஸ்டன்ட்னு போட்டிருக்கு. அப்போது ஜங்கு கூட அசிஸ்டண்ட்டாக அது ஒர்க்காக இருக்கும் இல்லை, என்னென்னு பார்க்கலாமா? பார்ப்போம். அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அவனோட ஃபோனை. அதில் பார்த்தா ஒரு மாதிரி பேட் மெசேஜஸாக இருக்குது. ஜங்குக்கு அவளோட அசிஸ்டண்ட் அவள் ஒரு மாதிரி மெசேஜஸ்லாம் போட்டு வச்சுருக்கா. ஐ வாண்ட் யூ, ஐ நீட் யூ அப்படிங்கிற மாதிரிலாம். நீங்கள் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்டா. யார் இவ, என்ன இப்போலாம் மெசேஜ் பண்ணியிருக்கா? அதுவும் ஏன் புருஷனுக்கு? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு தெரியும்ல, பட் ஸ்டில் இருந்துமே இதெல்லாம் நியூ மெசேஜஸ். ஜங்குக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்? ஜங்குக் மெசேஜுக்கு ரிப்ளை கூட பண்ணலை. ஆனால் அவன் எப்படி இதெல்லாம் விடலாம்? இல்லை வாயன், நீ இதை பார்க்கக்கூடாது. ஜங்குக் அவன் தப்பாக நினச்சிடுவான், அவன் ஹர்ட் ஆகிடுவான், நான் சந்தேகப்படுறேன்னு நினச்சிட்டு. வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபோனை கீழே வைக்கிறீங்க. தென் திரும்பி ஜங்கு பக்கம் போனால் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட். என்ன வேணும் இவளுக்கு அப்படின்னு நீங்கள் மறுபடியும் பார்த்தா அதில் ஒரு பிக்கு ஒரு மாதிரி ரொம்ப பேடாக இருக்குது. நீங்கள் பயந்துட்டு அதை அப்படியே டெலீட் பண்ணிடுறீங்க. என்னது இது, இப்படியெல்லாம் பிக் வந்திருக்கு? ஜங்குக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? அவனோட ஒர்க் சைடில் என்ன தான் நடக்குது? இப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கவலையாக அப்படியே போனால் அவன் பெட்டில் போட்டிருந்த அந்த கோட் தான். அதை நீங்கள் எடுக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் அவன் ட்ரெஸ்ஸை அங்கேயும் இங்கேயும் தூக்கி வீசிடுறான். இதை வாஷ்காது போடலாம் அப்படியே நீங்கள் எடுத்தா அதில் ஒரு லிப்ஸ்டிக் ஸ்ட்ரெயின் மார்க். என்னது இது, இது எப்படி இங்கே வந்தது? யாரோட லிப்ஸ்டிக் இது? நான் டார்க் ஷேடில் லிப்ஸ்டிக் போடவே மாட்டேனே. அதுவும் இல்லாமல் அவனோட கோட்டில். ஓ மை காட், அவனை நிஜமாலுமே சீட் பண்ணுறானா? ஜங்குக், என்ன நடக்குது ஜங்குக்? ஐயோ, அப்போது நிஜமாலுமே இருக்குமோ? அவன் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டு நடிக்கிறானா? அவன் ஒர்க்கில் இதெல்லாம் நடக்குதோ? அம்மா, அங்கே என்ன பண்ணுற? என்ன வா, வந்து தட்டி கொடுமா, வா. என்ன பண்ணுறது இப்போது? அப்போது ஜங்குக் அவன் நிஜமாலுமே என்னை சீட் பண்ணுறான். அப்படி தான் போல் அவனோட கோட்டில் லிப்ஸ்டிக் ஸ்ட்ரெயின் மார்க் இருக்குது. அது என்னோட லிப்ஸ்டிக் கூட கிடையாது. அப்போது கண்டிப்பாக அந்த அசிஸ்டண்ட்டோடது தான் இருக்கும். அவன்கிட்ட கேட்கலாமா? கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அவன் மறைச்சிருவானோ? அம்மா, என்ன பண்ணுற? நான் கூப்பிடுறேன்ல அப்படின்ட்டு ஜங்கு அழகா அப்படியே அந்த பெட் மேலே எந்திரிச்சு நின்று உங்கள் சைட் பார்த்து தான் நடந்து வரான். அம்மா, அம்மா. ஜங்கு, என்ன நீ? உன்னை படுத்த தூங்க தானே சொன்ன? என்ன பண்ணுற? உன்னை படுத்த தூங்க தானே சொன்ன, ஏன் இங்கே வந்த? அம்மா,
அம்மா ஏன் என்ன பண்ணுறம்மா? நீ வா. இப்போ எதுக்கு அழுக ஆரம்பிக்கிற? என்ன ஆச்சு? ஐயோ ஏன்டா? நீ அமைதியாக இரு, அழுகாத. இப்போ எதுக்கு அழுகிற? அம்மா அம்மா என்ன பண்ணுறம்மா? டேய் என்னடா, எனக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ எதுக்கு நீ அழுகிற? அம்மா எனக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருதுன்னு சொல்லி தானே அங்கே படுக்க வச்சுருந்தேன். படுத்து தூங்க வேண்டியதானே. என்னையே போட்டு டார்ச்சர் பண்ணுவியா எப்போ பார்த்தாலும்? ஹோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டென்ஷனில் அவனை போட்டு அடிச்சிடுறீங்க. அவன் இன்னும் கதறி கதறி அழுகிறான். அம்மா அடிக்காதம்மா, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே படுத்து செம்மையாக அழுகிறான். சங்கு சாரிடா, சாரி. நான் கோவத்தை ஏதோ ஏதோ ஒரு ப்ரெஷரில் பண்ணிட்டேன். அம்மாவை மன்னிச்சிரு. என்ன ஜங்கு, ஜங்கு இங்கே பாரு, அழுகாத அழுகாத. என்ன சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப பேனிக் ஆகுறீங்க. ஜங்குக்கு அவன் கரெக்டாக அப்படியே வெளியே வரான். இப்போ எதுக்குடா இப்படி ஆக்ட் பண்ணுற? அப்படியே உன் அப்பா மாதிரி ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ரொம்ப ஹார்ஷாக தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்கு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு என்னன்னே தெரியல. அவனுக்கு செமையாக சுர்ரு நேருது. அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட ஹேண்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கிறான். இப்போ எதுக்குடி பையனை போட்டு அடித்த? ஜங்கு இல்லை, நான் இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன். அவன் பாரு எப்படி அழுகிறான்னு. இப்போ என்ன சொல்லி அவனை அடித்த? அப்புறம் உன்ன மாதிரி ரொம்ப ஆக்ட் பண்ணுறான் அவன். நான் ஒன்றுமே பண்ணலை, அதுக்கு ரொம்ப அழுகிறான். நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் கேட்க அவன் அப்படியே உங்களை ஸ்லாப் பண்ணிடுறான். சங்கு இப்போ எதுக்கு என்ன அடித்த? எவ்வளோ கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லுவாங்க. உனக்கு அறிவில்லை, அது குழந்த, அதை போய் ஆக்ட் பண்ணுற அது இதுன்ட்டு. நீலாம் நல்ல அம்மாவாக இருக்கியாடி. அவனுக்காக தான் நம்ம வாழ்கிறோம், உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் ஜங்கு இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி கம்ஃபர்ட் பண்ணுறான். இப்போ எதுக்கு ஜங்குக்கு என்ன அடித்த? இப்போ எதுக்கு என்ன அடித்த? அப்படி தாண்டி அடிப்பேன், என்ன பண்ணுவேன்? அப்போ நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் ஃபேக் தானே? என்னடி பேசுகிற? ஆமாம், எல்லாமே ஃபேக் தான். நீ என்கிட்ட ஃபேக்காக இருந்திருக்க. எனக்கு அது எதுவுமே புரியல. நான் இந்த வீட்டுக்குள்ளாரியே உன்னையும் பையனையும் மட்டும் நினச்சிட்டு உட்காண்ட்ருக்கேன்ல, அதனால தான் வேறு எதை பற்றியும் யோசிக்க தோணலை, வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணவும் தோணலை. வயன் உனக்கு என்னடி ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு தான் நிறைய பேர் கிடச்சிட்டாங்க. நான் நிஜமாலுமே என் அப்பா வீட்டுக்கு போகிறேன். அப்போ தான் உண்மையாலே உனக்கு என் அருமை புரியும் ஜங்கு. நிஜமா உனக்கு அப்போ தான் புரியும். உனக்கு என்னடி ஆச்சு? இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி பண்ணிட்டுருக்க? நீ தான் அதிகமாக ஆக்ட் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்க. நான் தான் பண்ணுறேன்னா? சரி ஓகே, இல்லை இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கபோர்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. வயன் வேணும்னே பண்ணாத. இல்லை ஜங்குக், நான் வேணும்னு தான் பண்ணுறேன், நீ தான் வேணாம்னு பண்ணுற. இப்போ இந்த வார்த்தைகள்லாம் என்னடி அர்த்தம்? இல்லை உனக்கே புரியும் ஜங்குக், நிஜமா உனக்கே புரியும் அப்படின்ட்டு நீங்கள் கையில் வச்சிருந்த கோட்டை அவன் மூஞ்சி மேலே தூக்கி வீசுறீங்க. இப்போ உனக்கு என்னடி ஆச்சு? அப்பா அம்மாவை திட்டாதப்பா, அம்மாவை திட்டாத. டேய் ஜங்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா இல்லையா? இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி பண்ணிட்டுருக்க? ஆமாம் கரெக்டு தான், உன் அப்பா வீட்டுக்கு போ, அப்போ தான் உனக்கும் யாருமெல்லாம் புரியும். இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு ரீசனே சொல்லாமல் போகிறல்ல, அப்படியே இருந்துங்க. என்னால் உன் ஈகோலாம் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணிட்டுருக்க முடியாது. ஈகோ எனக்கா? போதும் ஜங்குக் போதும், நீங்கள் சொன்ன வரைக்கும் போதும், எனக்கு எல்லாம் போதும்னு இருக்குது. நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி தான் வந்துட்டு, ஜங்கு அம்மா கூட வரியா? வா போகலாம். அம்மா நான் வரல, நான் அப்பா கூட தான் இருப்பேன். நீயும் உங்கள் அப்பா மாதிரி தானே? எனக்கு தான் வேறு ஏதோ தோணிருச்சு, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி அப்படியே அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜங்குக் அவன் அப்படியே ஜங்குவை கீழே வச்சுட்டு பெட்டில் போட்டுட்டு, ஐயோ இவளுக்கு இப்போ என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், நீ இப்படி திருப்பிட்டு போகிறா? வயன் அப்படின்ட்டு கூப்பிடுறான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே கீழே போகிறீங்க. வயன் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்ட்டு அவன் வெளியே வந்து அந்த ஸ்டேஷனில் நின்றுட்டு பார்க்குறான். நீங்கள் அந்த மெயின் டோர் வழியாக வெளியே போகிறீங்க. இப்போ எங்கே போகிறா? அதுவும் நைட் டைமில். போனால் போயிட்டு போட்டும், அவளுக்கு இருக்கிற கோவம் உனக்கும் இருக்குது. இப்போ எதுக்கு அப்படி போகிறான்னு அவளுக்கு தெரியுதா இல்லையா? திரும்ப வருவா. அப்பா எங்கே போன? ஐயோ இவன் வார. டேய் வரேன்டா
வரேன். அப்பா இப்போ எதுக்கு அம்மா அப்படி கோச்சிட்டு போனாங்க? எனக்கு தெரியலையே, எதுக்கு போனான்னு எனக்கு சத்தியமாக தெரில அப்படின்ட்டு கீழே விழுந்திருக்க அந்த கோட்டை எடுத்து பார்க்குறான் ஜங்குக். அதில் ஒரு லிப்ஸ்டிக் ஸ்டெயின் இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே அதை ஸ்மச் பண்ணி க்ளீன் பண்ண பார்க்குறான். எதுக்கு உன் அம்மா என் மூஞ்சி மேலே வீசினா? ஒரு வேளை இதை பார்த்துட்டு தப்பாக நினச்சிருப்பாளோ? ஆமாம், அப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த அசிஸ்டண்ட் கிட்டேருந்து அந்த கால். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜங்குக் ஒர்க் டைமில் அந்த பிஏ எப்போ பார்த்தாலும் ஜங்குக் கிட்ட செட்யூஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சார் என்ன நீங்கள்? நானும் பார்க்குறேன் ரொம்ப நாளாக. உங்களுக்கு தெரியும்ல நான் எப்படி உங்ககிட்ட ஃபீல் பண்ணுறேன்னு. எங்க பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் வாழ்க்கையில் வந்து விளையாண்டுறாதம்மா தாயே. சார் என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? எத்தனையோ சிஇஓஸ் இந்த மாதிரி ஒய்ஃபை விட்டுட்டு இப்படி போகிறவங்க இருக்காங்க. நீங்கள் ரொம்ப லாயலாக இருக்கீங்களே சார், அதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஆனால் ஐ கேன் வெயிட் ஃபார் யூ, யூ நோ ஐ நீட் யூ. மூஞ்சில் 1/2 டசன் பெயிண்ட்டை பூசிட்டு வந்துட்டு நல்லா ரிவீலிங் க்ளோத்ஸாக போட்டு வந்து முன்னாடி நின்ட்டா மட்டும் மயங்கிடுவேனா? ஏய் போடி, அவனுக்கெல்லாம் தெரியாது என் வயன் எப்படின்னு. அவளை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. அவள் தான் என் ஹார்ட்டில் எப்பயுமே இருப்பா. சார் என்ன நீங்கள் ரொம்ப கிளெஞ்சியாக பேசுகிறீங்க? ரொம்ப ரொமான்டிக்கான ஆள் போலையே நீங்கள். கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? எனக்கு ஒர்க் இருக்குது. சார் யூ நோ ஐ கேன் மேக் யூ ஃபீல் ரைட். என்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா ஐ கேன் மேக் யூ ஃபீல் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து க்ளோஸ்அப்பில் நின்று அவனோட கோட்டில் கிஸ் பண்ணியிருந்திருப்பா. ஜங்குக்கு அவளை பிடிச்சி தள்ளி விட்டு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஏச்சி, உன் மூஞ்சியை பார்க்குறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல. இந்த வேலையை விட்டு உடனே கிளம்பு. சார் சார் ப்ளீஸ் கிவ் மீ அ சான்ஸ். என்னை செட்யூஸ் பண்ணி அப்படியே இந்த கம்பெனியை வளைச்சி போடலான்னு பார்க்குறியா? ஏய் சரி தான் போடி. நீ மட்டும் இங்கேருந்து போகல, நான் செக்யூரிட்டியை கூப்பிட வேண்டியதாக இருக்கும். அவங்க தரன்னு உன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போவாங்க. என்ன சொல்கிற? ஓகே ஃபைன், நான் போகிறேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவங்க இருந்து போயிடுறா. நானாவது ரெக்ரெட் ஆகுது. ஆஃப்டர் ஆல் ஒரு பாசிங் க்ளவுட். ஒன்று நினச்சா நான் ரெக்ரெட் பண்ணுவேண்ணா. அங்கே அப்படியே சலா மாதிரி என் ஒய்ஃப் இருக்கா. அவளை விட்டுட்டு மற்றவளை பார்ப்பேண்ணா. அதெல்லாம் கண்டிப்பாக கனவுல கூட நடக்காது அப்படின்ட்டு அவன் ஒர்க்கை பார்த்துருப்பான். இதுதான் நடந்திருக்குமே. அண்ட் அதுக்கப்புறமா அந்த அசிஸ்டண்ட் விட்டுருக்க மாட்டான். நிறைய மெசேஜஸ் பண்ணி ஜங்குக்கை டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான். பட் ஜங்குக் அது எதுக்குமே ரிப்ளை பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஸோ இப்படி தான் ஆயிருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு வெளியே வீட்டை விட்டு போயிருந்திருப்பீங்க. வெளியே சரியான மழை. ஜங்குக் இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். உன் அம்மா இருக்கால, சரியான பைத்தியகாரிடா. எதுவுமே புரியாது, இன்னும் குழந்த மாதிரியே இருக்கா. அப்படின்ட்டு அவன் பால்கனி பக்கம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப அதிகமாக மழை பெய்யுதே. என்ன பண்ணுவா? ஒரு வேளை ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்ட்டு அவன் திங்க் பண்ணி பார்த்தா, டே என்னை விடு, என்ன பண்ணுற? ஏய் நல்லா அழகாக இருக்க சிக்குன்னு. வாடி, என்னை விடுங்க ப்ளீஸ். ஜங்குக் எங்கே போனேன்? ஐம் சாரி ஜங்குக், நான் வீட்டை விட்டு வந்திருக்கக்கூடாது. ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துற மாதிரி இவனுக்கு இங்கே இமேஜின் ஆகுது. ஜங்குக்கோட ஐஸ் வைடன் ஆகுது. அவன் ரொம்ப பயந்து போய் அப்படியே பின்னாடி வந்து, இல்லை அப்படி எதுவும் நடந்திருக்காது, நான் தான் ஓவர் திங்க் பண்ணுறேன். அவள் சும்மா விளையாடுறா. அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா. இந்த ஸ்ட்ரீட்டை கூட தாண்டியிருக்க மாட்டா. எங்கே போயிருப்பா? அவங்க அப்பா வீட்டுக்கு நிஜமாலுமே போய் ரீச் பண்ணியிருப்பாளா இப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவனோட ஃபோனை எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறான். ஆனால் உங்கள் ஃபோனை நீங்கள் இங்கேயே வச்சுட்டு போயிருந்துருப்பீங்க. ஃபோன் இங்கே அடிக்குது. ஃபோன் எடுக்காமே போயிட்டாளா? அப்புறம் எப்படி எல்லாத்துக்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணுவா? டே ஜங்கு, நீ இங்கே இருக்கியா? நான் போய் உங்கள் அம்மாவை தேடி கூப்பிட்டு வரேன். அப்பா என்னை விட்டுட்டு போகாத, எனக்கு பயமாக இருக்குப்பா. நானும் வரேன்ப்பா. சரி அழுகாத. ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும். அப்பா கார்லேயே இருக்கணும், சரியா? சீட் பெல்ட்டை கழட்டக்கூடாது, அப்படியே இருக்கணும், புரியுதுல? சரி ஓகே, என்னை தூக்கி கூப்பிட்டு போ. ஜங்குக் ஜங்குவை கேரி பண்ணிவிட்டு அப்படியே அவன் காரில் வைக்கிறான். டேய் ரொம்ப மழை பெய்யுது, நீ அமைதியாக இருக்கணும், புரியுதுல்ல? அப்பா வந்து ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டோரை க்ளோஸ் பண்ணி டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறான். சரி போகலாமா? அப்பா நல்லா ரைட் பண்ணு. இவன் வேற ஒருத்தன் சீரியஸ்னஸ் புரியாமல். டேய் அமைதியாக இருறா.
அப்புறம் உன் அம்மா அடித்ததை விட நான் பலமாக அடிச்சிட போகிறேன். ஐயோ, உன்னை நான் விட்டுருக்க கூடாதுடி. என்ன பண்ணிகிட்ருப்பா பாவம், எங்கே போனானே வேறு தெரியலையே. அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டு எங்கே போயிருப்பா. அவங்க பேரண்ட்ஸ் வீடு வேறு இன்னொரு சிட்டியில் இருக்கே, அதுக்கு போகணுன்னா மார்னிங் ஆகிடும். அதுக்குள்ளே எப்படி அப்படிங்கிற மாதிரி இவன் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கான். ஜங்குக்கு ரெயினில் சரியாக கூட தெரியல. ஐயோ, எங்கடி போன? நடந்தே போயிட்டியா? எவ்வளோ டார்க்காக இருக்குது, எங்கே போனேன்னு வர தெரில இப்படின்ட்டு அவன் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு ஓரமாக அப்படியே இந்த மலையில் நனைஞ்சுக்கிட்டு ஷிவர் ஆகிட்டே உங்கள் பேக்கை தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக், ஐம் சாரி, நான் எதுக்கு இப்படி பண்ணேன்? நான் உங்ககிட்ட உண்மையாக நின்று கேட்டிருந்துருக்கணும். எனக்கு அதுக்கு தைரியம் இல்லைடா. நான் கேட்டு நீ ஹர்ட் ஆகிட்டேனா நான் என்ன பண்ணுறது? இப்படி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த கார் அப்படியே பின்னாடி ஸ்டாப் ஆகுது. டேய் ஜங்கு, உன் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் போய் கூப்பிட்டு வரேன், நீ அமைதியாக இருக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகிறான். ஒயன், உனக்கு என்னடி இவ்வளோ ஈகோ? அப்படின்ட்டு அவன் திருப்பினா நீங்கள் ரொம்ப ஷிவர் ஆகிட்டு அவனை அப்படியே அந்த ரெயினில் பார்க்க கூட முடியாமல் பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஒயன், என்னடி இதெல்லாம்? வா வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு அவன் ஹேண்டை பிடிச்சா நீங்கள் அவன் ஹேண்டை தள்ளி விட்றீங்க. ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ண? ஐம் சாரிடி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ வா, நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் வா இப்படின்னு சொல்ல சொல்ல நீங்கள் ஜங்குக்கு ஒரு ஸ்லாப் விடுறீங்க. ஏன் ஏன் என்னை போக சொன்ன? எதுக்காக என்ன போக சொன்ன? எதுக்காக அப்படி பண்ண? எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? அப்படியே நீங்கள் காலரை பிடிச்சி அப்படியே ரொம்ப குலுக்குறீங்க அவனை. பொண்டாட்டி, ஐம் சாரிடி, ஐம் ரியலி சாரி அப்படின்னு அவன் கம்ஃபர்ட் பண்ண பார்க்குறான். உனக்கு தெரியும்ல ஜங்குக், உனக்கு தெரியும் உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லை. எனக்கு வீடுன்னு சொல்லிக்க உன்னை தவிர வேறு யாருமே இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு போக சொன்னேன்? அப்புறம் எதுக்கு மேடம் ரொம்ப ஈகோ பிடிச்சி வெளியே வந்தீங்க வீட்டை விட்டு? உனக்கு தான் தெரியும்ல என்னை விட்டால் உனக்கு யாரும் இல்லைன்னு. அப்புறம் எதுக்குடி வெளியே வந்த? அவ்வளோ வீராப்பா உனக்கு? நீ நிற்க வச்சு என்கிட்ட சாரி கேட்பேன்னு நினச்சேன். போகாத, என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தப்பா? சொல்லுடா, தப்பா? தப்பு இல்லடி, தப்பு இல்லை. நான் தான் ரொம்ப ஒன்று ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி, ஐம் ரியலி சாரிடி ஒயன். உன் சாரி எடுத்து குப்பை தொட்டியில் போடுப்போ. ஜங்கு, ஐ ரியலி மிஸ்ட் யூ. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நீங்கள் அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, எனக்கு நல்லாவே புரியுதுடி, நானும் உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக இருந்திருக்கக்கூடாது. ஐம் ரியலி சாரி. எனக்கும் உன்னை விட்டால் யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. இப்போ கூட உன்னை லவ் பண்ணுறங்கிற காரணத்துக்காக தான் உன்னை தேடியே வந்திருக்கேன். நீங்கள் அவன் ஃபேஸை அப்படியே ஃபுல்லாக உங்கள் ஹேண்ட்ஸில் வச்சு ஐம் சாரிடா, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கிஸ் பண்ணுறீங்க. நானும் சாரிடி, ஐம் ரியலி சாரி அப்படின்ட்டு அவன் உங்களுக்கு லிப் கிஸ் கொடுக்குறான். ஜங்குக், மலையில் என்னால் மூச்சு விட முடியலடா, போதும். சரி போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப பாவமாக அவன் கூட அந்த காரில் ஏறிக்கிறீங்க. பாரு, உன்னால் இவ்வளோ ட்ராமா. ஐம் ரியலி சாரி ஜங்குக். என்ன வேணா பண்ணியிருந்துருக்கலாண்டி, ஆனால் பையன் மேலே கை வச்சல, அது ரொம்ப ரொம்ப தப்பு தானே? ஆமாம், அது ரொம்ப நான் ப்ரெஷரில் இருந்தானா. அவன் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்தான். எனக்கு புரியுது, சம்டைம்ஸ் குழந்தைங்கள வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நமக்கு இருக்க கோவத்தை அவங்க மேலே காட்டக்கூடாது வயன். அவங்களுக்கு ஏன் நம்ம அவங்க மேலே கோவப்படுறோன்னு கூட தெரியாது. அதில் ஹர்ட் ஆகிறது அவங்களும் நம்மளும் தான். புரியுது ஜங்குக், அண்ட் ஐம் சாரி, நான் பயந்துட்டேன். எனக்கு புரியுதுடி, நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் நிஜமாலுமே உனக்கு தெரியும்ல நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாதுன்னு. என்னோட மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. அது எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு பயம் வந்துருச்சு, எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு. நான் போயிடுவேனா என்ன அவ்வளோ சீக்கிரம்? நீ மாட்ட, நீ அப்படி இருக்க மாட்ட, எனக்கு தெரியும். அப்புறம் ஏண்டி இதெல்லாம் பண்ண? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. ஏதோ இமேஜினேஷன்லாம் போச்சு, நீ தனியாக போயிருக்க, ஏதாவது உனக்கு தப்பாக நடந்துருமோன்னு. அவ்வளோ பாசமாக என் மேலே. அப்புறம் இருக்காதா? நீ என் பொண்டாட்டிடி,
அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஜங்கு அவன் முன்னாடியே தூங்கி இருந்திருப்பான். நீங்கள் திரும்பி அவனை பார்க்குறீங்க. பாவம் பையனை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஜங்குக். அவன் பாவம் எப்படி தூங்குறான் பாரு, குழந்தை. ஆமாம் ஆமாம், பாவம்தான். இது நீ அவனை அடிக்கும் போதே யோசிச்சிருக்கணும். சரி பரவாயில்ல விடு. ஐம் சாரி ஜங்கு அப்படின்ட்டு நீங்கள் அழுகிறீங்க. ஏய், இப்போ நீ தான் குழந்த மாதிரி பண்ணுறீங்க, அழுகாதடி. ரொம்ப தான், போடா. பாரா, ஜங்குக்கு என்னை கிண்டல் பண்ணுறத நிறுத்துறியா? அதை நான் என்னைக்கு நிறுத்தியிருக்கேன்? அதுதான் எனக்கு 24/7 ஃபுல் டைம் ஜாபே. எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட எனக்கு வெக்கமா? அதெல்லாம் நான் பட மாட்டேன்டி. அதான் தெரியுமே. சரி ஓகே, ஜங்கு இருக்கான். ஜங்குவுக்கு ஏதாவது தங்கச்சியோ இல்லை தம்பியோ கொடுக்க வேணாம். ஆமாம், நீ எதுக்கு ரூட் விடுறேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு விட்டுட்டு அமைதியாக படுத்து தூங்குறேன், புரியுதா? வாழுத்தனம் பண்ண அவ்வளோதான், கட் பண்ணிடுவேன். பாரா, கட் பண்ணுவியா? என்ன பாவண்டி, நான் பாவம் இல்லை. நானும் ஜங்கு மாதிரி ஒரு குழந்தை தான். நீ குழந்தையா? ஆமாம், ஜங்கு கிட்ட பேசும்போது என்னென்னு சொல்லி பேசுவேன். ஜங்குக் உன் டாடின்னு சொல்லுவா. அப்புறம் உனக்கு இல்லையா? எனக்கும் தான். அதுதான் இன்னைக்கு நீ சொல்லி ஸ்க்ரீம் பண்ணிட்டே படுத்து தூங்க போகிறேன், புரியுதா? டேய், என்னடா சொல்கிற? அதெல்லாம் முடியாது, ஜங்கு எந்திரிச்சிருவான். அவன் நல்லா தூங்குறான்டி, அவன் எந்திரிக்கவே மாட்டான். கரெக்டாக இருக்கும் எப்போ பண்ணோன்னா. என்னடா ஜங்குக் நீ அப்படின்ட்டு நீங்கள் இங்கே ப்ளஷ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வீட்டுக்கு அந்த காரை விடுறான். ஜங்குவை நீங்கள் தூக்கிட்டு சீக்கிரமாக அவன் மேலே மழை படாத மாதிரி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு அவன் பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பான். பாப்பா, ஐம் சாரிடா, ரொம்ப சாரி. அம்மா இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டால, உன்னை நான் அடிச்சிட்டேன். ஐம் ரியலி சாரின்னா. என் பையன் பாவம், என் குழந்தை இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோட நோஸில் பெக் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு கொண்டு போய் அவனை அழகாக அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு, நீ நல்லா படுத்து தூங்குன்னா. நானும் அப்பாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் போய் அவர் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. தென் உங்கள் ரூமில் உங்கள் டவலை எடுத்துகிட்டு அப்படியே ஹாலுக்கு வந்தால் ஜங்குக் அவனோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணியிருந்திருப்பான். அது ரொம்ப வெட்டாக இருந்திருக்கும். நீங்கள் அவனை சோஃபாவில் உட்கார வச்சு அவனுக்கு நல்லா தலையை தோட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே அந்த துண்டை கையில் வச்சு ஸ்டாப் பண்ணி உங்களை பார்த்து, போதுண்டி, ரொம்ப ஹாட்டாக இருக்கேன், தனியாக வச்சிடாத, இப்போ போவோமா? ஜங்குக், நீ உண்மையாலுமே சொல்கிறியா? நான் உண்மையாலுமே தான் கேட்குறேன், வேணுமா வேணாமா? ஏன்னா எனக்கு வேணும். நீ வேணான்னு சொன்னாலும் எனக்கு வேணும் தான் பண்ணுவேன். அப்புறம் எதுக்கு கேட்குற? அப்புறம் என்ன, வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். தென் உங்களை பெட்டில் படுக்க வச்சு, பொண்டாட்டி ரொம்ப நாள் ஆச்சுடி. ஜங்குக், அதுக்குன்னு ரொம்ப ஹார்டாக போயிடாத. அப்படி தான் போகலான் இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன? ஜங்குக், நாளைக்கு உன் பையன் கேட்க போகிறான், ஏன் அம்மா இப்படி நடக்குது அப்படின்ட்டு. கேட்டால் கேட்டுட்டு போட்டோம், நம்ம ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம். ஜங்குக், நிஜமாலுமே வா. நிஜமாலுமே தாண்டி. நான் எப்படி உன் மேலே ஓவர் பண்ணிட்டு உனக்கு எப்படி கிஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்ம 2 பேரும் மட்டும்தான் இந்த டார்க் ரூமில். எப்போவும் உனக்கு புரியலையா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கில் வந்து உங்களுக்கு ஹெக்கேஸ்லாம் மேக் பண்ணுறான். ஜங்குக் பொறுமையாக பண்ண. என்ன நீ விட்டால் ரொம்ப ஓவராக பண்ணுற. அதான் நான் சொன்னேன்ல, ஐ லாஸ் மை கண்ட்ரோல். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவங்க 2 லெக்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு, ஜங்குக் மெதுவா ப்ளீஸ். என்னடி இன்னும் ரொம்ப டைட்டாக இருக்க? சரி பரவாயில்ல இரு, நான் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். என்னடி இப்படி இருக்க? என் பொண்டாட்டி நான் பொண்டாட்டி தான். ஓ மை காட். ஜங்குக். ஆமாம், உன்னை என்ன நேம் சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கேன்? டாடி. அதே தான், அப்படியே கூப்பிடு. என்ன அப்படியே கூப்பிட்டேன்னா எனக்கு சிவனு ஏறுதுடி. அப்படியே இருக்கட்டும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செஷன் போய்கிட்டு இருக்கு. அங்கே ஜங்கு அவன் எழுந்திரிச்சிருப்பான். நீங்கள் போடுற சத்தத்தில் அவன் அப்படியே குட்டியாக அவனோட டோர் நாபை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து உங்கள் டோரை தான் நல்லா நாக் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா அம்மா அப்படின்ட்டு அழுதுகிட்டே நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆறீங்க. ஜங்குக் பையன் இருக்கான் வழியா,
ஓப்பன் பண்ணு, விட என்ன. ஏ ஃபைனல் கிளைமேக்ஸ் விட்டுறாத பையன். ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், பையன் கேட்டுட்டான், நீ விடு, அவன் வந்துட்டான், விடு. நாடி சொல்கிற, பாதிலெல்லாம் விட முடியாது. ஜங்குக் நீ பையன்தான் வாழ்க்கை அப்படி இப்படின்ட்டு பெரிய பெரிய இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த, இப்போ எங்கே போச்சு அதெல்லாம்? நீ விடு, எனக்கு பையன்தான் முக்கியம், நீ விடுறா. பையன் ஏன்டி இப்படி பண்ணுற? கடைசிடி. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், அவன் வந்துட்டான், அவன் அழுவான், நீ விடு. ஐயோ இப்போ வேற ஒருத்தி. நீ பாத்ரூம்க்கு போ, நீ முதல்ல அங்கே போ. அங்கே தான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே ஐ ரோல் பண்ணிட்டு அவன் பாத்ரூம்குள்ளே போயிடுறான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணா, பாரா என் பையன் எந்திரிச்சிட்டானா, வாங்க வாங்க வாங்க. அம்மா என்ன சத்தம் அது? என்ன சத்தம்? என்ன கேட்டீங்க நீங்கள்? ஜங்கு, கனவுல ஏதாவது உனக்கு நைட் மேர் வந்துச்சா? இல்லை அம்மா, நீ தான் அப்பா விட சொல்லி ரொம்ப டாடி டாடின்னு கத்திக்கிட்டே இருந்த. உனக்கு அப்போ நிஜமாலுமே கேட்டுருச்சா எல்லாமே? அப்படி உனக்கு கனவு வந்துச்சா? கனவு இல்லை, நான் அதில் தான் எந்திரிச்சேன். அப்பா இங்கே உன்னை ரொம்ப அடிச்சிருச்சா? ஆமாம், ரொம்ப அடிச்சிட்டான். நான் உன்னை அடித்தேன்ல, அதுக்கு தான் அப்பா ரொம்ப அடிச்சிட்டான். அம்மா சாரி அம்மா. இல்லை இல்லை, நான் தான் சாரி கேட்கணும். சரி, அம்மா கூட படுத்துக்கிறியா? சரி. சரி வாங்க, என் குழந்தை பையன் அமைதியாக தூங்கணும், ஓகேயா? அம்மா எனக்கு தட்டி கொடு. சரி ஓகே, உனக்கு தட்டி கொடுக்குறேன். தூங்கு தூங்கு, நல்லா தூங்கணும். அவன் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் படுத்து தூங்கி இருந்திருப்பான். ஜங்குக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வழியாக வந்திருப்பான். அவங்கள பார்த்து நல்லா முறைக்கிறான். என்னை பார்த்து முறைக்கிற? பையனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு தெரியுமா? அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், அப்படி நீங்கள் சிக்னல் பண்ணுறீங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? அதான் நீ எல்லாம் நடந்து முடிகிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டி அவனை. போடி அப்படின்ட்டு அவன் ரொம்ப சடைஞ்சுக்கிட்டே வந்து பக்கத்தில் படுத்துக்கிறான். ஜங்குக் அண்ட் நடுவில் ஜங்கு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள். ஜங்கு அப்படியே பார்த்து ஜங்குக், மோனே கடைசியில் வந்து அப்பனுக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டடா. சரி பரவாயில்ல, நீ ஆச்சு நல்லா தூங்கு. என்னால் தான் முடியல, உன் அம்மாக்காக என்கிட்டே படுத்துட்டு இருக்கணும் போல. ஜங்கு நீ நல்ல வேலை பார்த்துருக்கடா, உன் அப்பாவுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, இதுவே உன்னோட பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும். ஆமாம், பெரிய பனிஷ்மெண்ட்டு. நான் கொடுக்க ஆரம்பித்தேன்னு வையன், நீலாம் தாங்க மாட்டேடி. அதான் தெரியுமே. படுத்து தூங்குறியா ஜங்குக்? ப்ளீஸ், அவன் தூங்குறான். எனக்கு தெரியும், நீ முதல்ல படுத்து தூங்கு. ஏன்? அவன் தூங்கினதுக்கப்புறம் என்னை பாத்ரூம் கூப்பிட்டு போய் ஏதாவது பண்ண போறியா? எனக்கு அந்த மூலாம் போயிடுச்சுடி, படுத்து தூங்கு. சரி, அப்படி நீங்கள் படுத்துக்கிறீங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஹார்ஸாக இருக்குது, அது என்னன்னே தெரியல. ஓகே, கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், காதல் யூ, மியாவ் யூ, பை பாய்.